சென்னை மாநகரத்தின் சலசலப்பான மாலை நேரம் அது. வானம் இருண்டு, மேகங்கள் ஒன்றோடொன்று மோதி கர்ச்சித்துக் கொண்டிருந்தன. பேருந்து நிறுத்தத்தில் ஒதுங்கியிருந்தான் சித்தார்த். அவன் கண்களில் ஒருவிதமான தேடல். அப்போதுதான் அவள் வந்தாள், மீரா. அவள் நனைந்து கொண்டே ஓடி வந்து நிழற்குடையின் கீழ் நின்றபோது சித்தார்த்தின் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது. மழையின் ஈரம் அவள் கூந்தலில் முத்துக்களாய் ஒட்டிக்கொண்டிருந்தது. அவள் சேலையின் ஈரம் அவளது உடல் வளைவுகளை சற்றே வெளிக்காட்டினாலும் அதில் ஆபாசம் இல்லை, ஒருவிதமான கலை இருந்தது. சித்தார்த் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அதுவரை அவன் உணராத ஒரு மின்னல் உணர்வு அவன் நரம்புகளில் ஊடுருவியது. இதுதான் ஈர்ப்பா, அல்லது இதுதான் காமத்தின் முதல் படியா? அவனுக்கு புரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது. அந்த தருணம் அவனுக்கு மிக நெருக்கமானது. மீரா அவனை ஓரக்கண்ணால் பார்த்தாள். அவனது பார்வையில் இருந்த தீவிரம் அவளை என்னவோ செய்தது. பயம் இல்லை, ஆனால் ஒருவிதமான கூச்சம். அவள் தன் ஈரமான கூந்தலை சரி செய்த போது காற்றில் பரவிய மல்லிகை வாசனை சித்தார்த்தை கிறங்கடித்தது. மழை விடுமா என்றாள் மீரா மெல்லிய குரலில். அது மழை சத்தத்தை மீறி அவன் இதயத்தில் ஒலித்தது. தெரியவில்லை, ஆனால் இந்த மழை நிற்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது என்றான் சித்தார்த் அவளது கண்களை நேராக பார்த்து. அந்த பார்வையில் இருந்த வெப்பம் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த மீராவுக்கு ஒரு இதமான சூட்டை தந்தது. இருவருக்கும் இடையே வார்த்தைகள் அற்ற ஒரு உரையாடல் தொடங்கியது. அது ஆத்மார்த்தமானது. நாட்கள் வாரங்களாயின. இருவரும் ஒரே அலுவலக கட்டிடத்தில் வேலை பார்ப்பது தற்செயலாக அமைந்த வரம். தினமும் உணவகத்திலோ மின்தூக்கியிலோ சந்திக்கும் போதெல்லாம் அந்த முதல் நாள் உணர்வு அவர்களுக்குள் உழன்று கொண்டே இருந்தது. ஒரு நாள் அலுவலக விருந்து ஒன்றில் இருவரும் தனிமையில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. பால்கனியில் நிலவின் ஒளியில் மீரா நின்றிருந்தாள். சித்தார்த் அவள் அருகில் சென்று நின்றான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தோன்றும் தெரியுமா? சித்தார்த் கேட்டான். அவனது குரலில் நிதானம் இருந்தது, ஆனால் கண்களில் வேட்கை இருந்தது. மீரா அமைதியாக அவனை பார்த்தாள். என்ன? நெருப்புக்கும் காற்றுக்கும் நடுவில் இருக்கும் உறவு போல? நீ காற்று, நான் நெருப்பு. நீ வீசும் போதெல்லாம் நான் இன்னும் அதிகமாக எரிகிறேன், கவித்துவமாகச் சொன்னான். மீரா சிரித்தாள். நெருப்பு சுட்டுவிடும் சித்தார்த். சில காயங்கள் சுகமானவை மீரா என்று சொல்லிக்கொண்டே அவன் அவளது கையை மெதுவாக பற்றினான். அந்த ஸ்பரிசம் இருவருக்கும் ஒரு மின்சார தாக்குதலைப் போல் இருந்தது. விரல்கள் பின்னி பிணைந்தன. அது வெறும் உடல் சார்ந்த தீண்டல் அல்ல, அது நம்பிக்கையின் அடையாளம். அவன் அவளது முகத்தை நெருங்கினான். அவளது மூச்சுக்காற்று அவன் முகத்தில் பட்டது. அந்த நொடி உலகம் ஸ்தம்பித்தது. ஆசைகள் எல்லை மீறத் துடித்தாலும் அன்பு அவர்களை கண்ணியமாக வைத்திருந்தது. அவர்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட அந்த இரவு மழை மீண்டும் பெய்தது. ஆனால் இம்முறை அவர்கள் பேருந்து நிறுத்தத்தில் இல்லை. அவர்களின் தனிமையான அறையில் இருந்தனர். அறையில் மெல்லிய விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மீரா ஜன்னல் ஓரத்தில் நின்று மழையை ரசித்துக் கொண்டிருந்தாள். சித்தார்த் பின்னால் வந்து அவளை அணைத்துக் கொண்டான். அவளது நடுக்கம் அவனுக்கு புரிந்தது. பயமா இருக்கா? அவன் கிசுகிசுத்தான். இல்லை, இது ஒரு விதமான தவிப்பு என்றாள் மீரா. அவன் அவளை தன் பக்கம் திருப்பினான். கண்கள் கலந்தன. காதல், ஆசை, பாசம், நட்பு, இவை அனைத்தும் கலந்த ஒரு கலவையாக அந்த பார்வை இருந்தது. அவன் குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அது காமத்தின் முத்தம் அல்ல, காதலின் உறுதிமொழி. உடல்கள் இணைவதற்கு முன் மனங்கள் எப்போதோ இணைந்துவிட்டன என்பதை அந்த இரவு அவர்களுக்கு உணர்த்தியது. அவர்களின் அணைப்பில் இருந்த வெப்பம் இரு இதயங்களின் தீராத தாகத்தை தணிப்பதாக இருந்தது. காமம் என்பது வெறும் உடல் பசி அல்ல, அது இரு ஆன்மாக்கள் அன்பின் உச்சத்தில் சங்கமிக்கும் ஒரு புனிதமான நிகழ்வு. சித்தார்த்தும் மீராவும் அதைத்தான் கண்டடைந்தார்கள்.